வணக்கம். இன்று புதன்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த ராசி பலன் இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. வீட்டில் கோயிலில் ரெண்டு இடத்துலையும் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். அப்படி சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். பிரார்த்தனை பண்ணணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 7, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சிறப்பாக இல்லை நாள். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமானை நினைங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுனா அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தால் தப்பிச்சுக்கலாம். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் அக்னீஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. உங்களுடைய பலம், பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். சந்தோஷம். வாழ்க்கை வளமாகும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அப்புறம் என்னங்க, கலக்கிறீங்க. நிம்மதி அதிகமாகும். வீண் செலவுகள் இருக்காது. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, முன்கோபத்தினால தோத்து போயிடுவீங்க. திட்டி தீர்த்து அதனால மாட்டிக்குவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றினாலோ அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தினாலோ தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்களுடைய பலம், மனோதிடம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 6, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், தைரியம், பிடிவாதம் அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாள். அனுகூலமான எண் 9, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, அவசரப்பட்டு சிக்கி பம்பு வர வாய்ப்பு இருக்கு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் பைரவரே போற்றி. ஓம் நந்தியம்பெருமானை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. நேயர்களே,
இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 9 to 10:30. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.